அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துக்கலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிரருது மீன பங்குனி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19 மார்ச் 2024. இன்று வளர்பிறை தசமி. நாளைக்கு காலையில 4:21 வரைக்கும் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 11:56 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பூசம். சித்தயோகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள். சோபன நாம யோகம், தைத்துல கரணம். இன்றைக்கு கரிநாள். முடிந்தவரை சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. அகசு நாழிகை 29:58, தியாஜ்யம் நாழிகை 12:21. இன்றைய ஸ்ரார்த்த திதி பங்குனி மாதம், வளர்பிறை தசமி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய மீன லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 35. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்தோம்னா, மேஷ ராசியில குரு பகவான், மிதுன ராசியில சந்திரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில செவ்வாய் சுக்கிரன் சனி, மீன ராசியில சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 5:35 சந்திர பகவான் மிதுன ராசியிலிருந்து கர்க்கடக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதன் ஆதிபத்தியம், அவர் எந்த இடத்துல இருக்கார், எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கார், அவருடைய சாரம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் சரியாகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாடுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால எடுக்க முடியும். லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பல வழிகளிலும் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை, கீர்த்தி, முன்னேற்றம் காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி என்பது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம் பெறுறார். 7ஆம் இடத்தை பார்த்துடுறார். 7ஆம் இடத்தை குரு பகவானும் பார்த்துடுறார்.
நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். எல்லா வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். புதிய தொழில் சம்பந்தமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பயணங்கள் வெற்றியாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளால ரொம்ப அழகா இன்னைக்கு வெளியில வர முடியும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எல்லா விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த விஷயத்தையும் தெளிவா செய்ய முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துணை. எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா தேக்க நிலை அனைத்தும் விலகும். குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும், நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் மாறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமா இருக்கு. ராசியை சூரியன், புதன், செவ்வாய் பார்த்துடுறாங்க. 4ஆம் இடத்துல சந்திரன், குரு பார்த்துறாங்க. 7ஆம் இடத்துல சூரியன், புதனுடைய ஒரு விருப்பு. 10ஆம் இடத்துல லாபாதிபதி சந்திரனுடைய ஒரு விருப்பு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்று எடுக்க முடியும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியமா, தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால இன்னைக்கு செய்து முடிக்க முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதுல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் இன்றைக்கு விலகும். அது குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள், சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு பலம் அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை இன்று கொடுக்கும்.
தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணி சுமை காணப்படும். ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து உங்களால சமாளிக்க முடியும். இதை திறம்பட நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பொதுவா இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் மாறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால தொடர முடியும். எல்லா வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி. ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்துல பயணம். சுணைய கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து அரசாங்க அனுகூலம் கிடைக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு தாராளமா செய்யலாம். உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நல்லபடியா கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியா நடக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே குழப்பம் இல்லாம தெளிவா உங்களால் இன்னைக்கு முடிவெடுக்க முடியும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல 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 விஷயங்களும் நல்லபடியா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் திறக்கும். அற்புதமான ஒரு நாள். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு இன்று கிடைக்கும். உழைக்கும் திறன் அதிகரிக்கும். கடுமையான பணிச்சுமை வந்தால் கூட எல்லாத்தையும் தாண்டி உங்களால சமாளிக்க முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும். பொதுவா இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பிரயாணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா இன்றைக்கு அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு
தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலோ இல்லை நாட் ரீச்சபிளில் இருந்தாலோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கோ, இமெயில் பண்ணுங்க, நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.